வணக்கம் வந்தனம், நான் உங்கள் அம்சா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அதுவுமா நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பையன் 3 பேரும் சேர்ந்து தென்காசியில் இருக்க அருவிங்களுக்கெல்லாம் ஒரு விசிட்டை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காலையில் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எப்போவுமே சண்டே அதுவுமா என்றைக்காவது ஒரு நாள் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் இருக்கும். அன்றைக்கும் நாங்கள் அவரை வீட்டில் நிம்மதியாக இருக்க விடாமல் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நான் வந்து தென்காசியில் இருக்கிற புளியருவிக்கு வந்து போனதே கிடையாது. மெயின் ஃபால்ஸ், ஓல்டு ஃபால்ஸு, அப்புறம் வந்து ஐந்தருவி இதுக்கெலாம் போயிருக்கேன். பட் ஆனால் புளியருவிக்கு போனதே கிடையாது. என்னை ஒரே ஒரு டைம் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். சரின்னு பார்த்து அந்த சண்டே அதுவுமா அமைஞ்சுது. சரின்னு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது, இங்கே போய் பார்க்கணுன்னு எதுக்கு இப்படி அடம்பிடிக்கிறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்றதுனால அவங்க வந்து நிறைய பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து 5 வருஷம்தான் ஆகுது. அதனால் வந்து நான் நிறைய பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கல இல்லையா. இது வரைக்குமே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் புளியருவிக்கே நான் வந்து போகிறேன். கூட்டிகிட்டு போனதே கிடையாது. மெயின் ஃபால்ஸ் கூப்பிட்டு போவாங்க, ஓல்டு ஃபால்ஸ் போயிருக்கேன், அப்புறம் ஐந்தருவிக்கு போயிருக்கேன். இந்த ஃபால்ஸ் வந்து நான் போனதே கிடையாது. நிறைய அருவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டில். எங்கெங்கே எந்தெந்த அருவி இருக்குன்னே தெரியலை. ஆனால் இங்கே தான் இருக்கேன். நிறைய பேர் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி இங்கே போயிருக்கீங்களா இங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு வந்து சரியான ஷாக்காக இருக்கும். இத்தனை அருவி நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய அருவி இருக்குங்க தென்காசி டிஸ்ட்ரிக்டில். நான் கேள்விப்பட்டதே வந்து நிறைய சொல்கிறாங்க, இங்கே இருக்குது அங்கே இருக்குது, அங்கே போயிருக்கீங்களா இங்கே போயிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் புளியருவிலேருந்து நேராக நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் தான் இறங்கி அப்படியே நடந்து போனோம். நல்ல க்ரௌட் இருந்துச்சு. என்னோடய பையன் அந்த அருவியை பார்த்தோன்னே அவன் ரியாக்ஷன்லாம் பாருங்களேன், அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். என் கூட இருக்கிறத விட என் ஹஸ்பண்ட் வந்து கூட வந்தாங்க இந்த மாதிரி வெளியில் சுற்றி காட்டுறதுக்கு அப்படின்னா அவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறான் அவங்க கூட இருக்கிறது. அவன் ஃபேஸ்லேயே வந்து அந்த டிஃப்ரெண்ட்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா குற்றாலநாதர் கோயில் வழியாக தான் அப்படியே வந்து நாங்கள் நடந்து அப்படியே போனோம். ஓரளவுக்கு தண்ணி நல்லா தான் விழுந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் அருவியை பார்த்து கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நானுமே அவனை மாதிரி வந்து ரியாக்ஷன்லாம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து வீட்டுக்கு போகலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை அவன் போகக்கூடாது அப்படிலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அருவி கிட்ட போயிட்டு அப்படியே இப்போ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு, குளிக்கலாம் இல்லை, குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்றதால எல்லா இடத்துலையும் குளிச்சிக்கிட்டு இருப்பியா, நீ தான் நிறைய டைம் இங்கே குளிச்சிட்டல, அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நாங்கள் வந்து அப்படியே நேராக ஐந்தருவிக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப வெயில்லாம் இல்லை, கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. போகிற வழியும் சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது. ஏன்னா எப்போமாவது ஒருக்கா தான் அவங்க வந்து எங்களை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் கூட. பட் எங்களுக்குலாம் அது கொடுத்து வைக்கல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அடிக்கடி கிளம்பி போயிடுவாங்க. எப்போமாவது ஒன்ஸ் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் ஃபேமிலியாக போகிறதே வந்து, இல்லை ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரினா கூட வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி வெளியில் சுற்றி பார்க்கறதெல்லாம் நாங்கள் மோஸ்ட்டாக போக மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஐந்தருவிக்கு தான் போனோம். போகிற கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது. ஹில் ஸ்டேஷன் கிட்ட போக போக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் லைட்டாக சாரெல்லாம் வேறு அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஐந்தருவியில் வந்து அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. ஐந்தருவியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் க்ரௌடு வந்து சரியான க்ரௌடுங்க. லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக குளிக்கிற மாதிரி தான் விட்டுருந்தாங்க. லேடிஸ் சைடுமே நல்ல க்ரௌடு இருந்துச்சு, இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே லிங்கா குட்டியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நிறைய ஸ்டோரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.